அந்த சிந்தாமணி கிட்ட நம்ம எவ்வளவு நல்லா பழகணும். அவ செஞ்ச துரோகம் எல்லாம் உனக்கு நல்லா புரியணும்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது எனக்கு எப்பவோ தெரியும், உனக்கு தான் இப்ப தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி, சிந்தாமணி. வாங்க மாஸ்டர். வா பார்வதி. என்ன சொல்லாம கொள்ளாம இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க. ராதிகா டீ கொண்டு வர சொல்லிட்டு. ஏய், இத்தனை நாளா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு விஷத்தை குடுத்தியே, அது பத்தலையா உனக்கு? என்ன மாஸ்டர் இப்படி பேசுறீங்க? சீ, நிறுத்து. உன்ன மாதிரி ஒரு துரோகியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. கூடவே இருந்து நல்லா பழகிட்டு இப்படி பின்னாடி இருந்து குழி பறிச்சிருக்கியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ மீனாவை பழிவாங்க விஜயா கூட பழகுறேன்னு நினைச்சேன். ஆனா மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டேல்ல. நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீங்க எனக்கு இப்படி சாபம் விடுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிருக்க. என் வீட்டு பத்திரத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பைனான்சியர் எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நீ டிராமா பண்ணிட்டு இருக்க. என் பையன் மனோஜ் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்க. இதெல்லாம் நீ சொல்லிதானே நடந்திருக்கு. இப்ப ஒண்ணுமே தெரியாம மாதிரி பேசுற. உன்னை போய் நம்பினேன் பாரு, எனக்கு இது வேணும். சாமர்த்தியமா எல்லாரும் ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு நாள் நீதான் கடைசியில ஏமாந்து போய் நிப்ப. காலம் உனக்கு அந்த தண்டனை கொடுக்கும். நீ சொன்னது எல்லாம் நான் நம்பினேன். என்ன நம்ப வச்சு என் முதுகுல குத்திட்டல்ல. நீ எப்படி நல்லா வாழ்றன்னு நானும் பாக்குறேன். போதும் விஜயா, இதுக்கு மேல கத்தாத. நானும் மாஸ்டர் ஆச்சே, கொஞ்சம் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. பாத்தியா விஜயா, இதுதான் இவளுடைய உண்மையான முகம். இப்படி ஒரு பச்சை துரோகியா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன உனக்கு துரோகம் பண்ண? பின்ன நீ பண்ணதெல்லாம் துரோகமே இல்லையா? நம்பிக்கை துரோகம். என்ன பார்வதி, விஜயா தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கான, நீயும் அதை நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. விஜயாவும் மனோஜும் வாங்கின கடனை திருப்பி தரல, அதுக்கு பைனான்சியர் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போது நிறுத்தினி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொய் சொல்லுவ? ஓ பொய்ய இத்தனை நாள் நான் நம்பினதெல்லாம் போதும். ஓ நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பைனான்சியருக்கு பின்னாடி இருந்து நீதானே அவனை ஆட்டி வச்சிருக்க. நீ செஞ்சது மிகப்பெரிய பாவம் சிந்தாமணி. விஜயா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? உன்னை பத்தி எப்பவும் என்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருப்பா. இவளோட சுயரூபம் இப்பதானே புரியுது. உன்னை நம்பி என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொன்னேன்ல, அதுக்கு என் குடும்பத்தையே நடுத்தர்ல நிக்க வச்சுட்ட. என் வீட்டை பூட்ட வச்சுட்ட. என் புருஷன் அந்த வீட்டுல எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. என் வீட்டை சீல் வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஒருத்தங்களோட கஷ்டத்துல சந்தோஷத்தை பாக்கணும்னு நினைக்காத சிந்தாமணி. அப்படி பாக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒன்னு மனுஷனே சொல்ல முடியாது. காசு இருக்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கல்ல. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? விஜயா, உனக்கு ஒத்து ஊதுறதுக்கு தான் இந்த பார்வதியை கூட்டிட்டு வந்தியா? வேண்டா சிந்தாமணி, ரொம்ப பேசாத. இவ்வளவு நாள் பழகி இருக்கமேன்னு ஒரு எண்ணம் கூட உங்ககிட்ட இல்ல. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. பேச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு. முதல்ல கிளம்புங்க. கடன் அடைக்கிறதுக்கு காசு இல்ல, வீட்டுக்கு சீல் வச்சாச்சு. அந்த வீட்டை மீட்கிறதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் என்ன பேச்சுல மட்டும் வீரம் காட்டிக்கிட்டு? முடிஞ்சா மீதம் இருக்கிற 38 லட்சத்தை கட்டுங்க. அப்புறம் வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. தன்னால உன் வீடு உன் கைக்கு வரும். அது வரைக்கும் அந்த சீலையும் எடுக்க முடியாது, வீடும் என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். சோ நீங்க இப்ப கிளம்பலாம். வாய மூடுறி. நீ ஒண்ணு எங்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டியதில்ல. ஆனா ஒண்ணு, காசு இருக்குன்னு தானே நீ ஆடுற. உன் திமிர அடங்குற காலம் வரும். அப்ப உன்னை காப்பாத்த ஒரு காசும் துணையா நிக்காது. ஒரு ஆளும் உன் கூட இருக்க மாட்டாங்க.
யாருக்காக நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற? உன் பொண்ணுக்காக தானே இப்படி காசை சேர்த்து வைக்கிற? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. உன் பொண்ணாலதான் உனக்கு அழிவு ஆரம்பமாக போகுது. இப்படி எல்லாரையும் ஏமாத்தி ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வட்டி மேல வட்டி போட்டு அவங்க வயிறு எரிய சம்பாதிக்கிறல்ல, உன் பொண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட தான் ஓடி போறா. ஏய், இந்த சத்தம்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் சத்தத்துக்கெல்லாம் அடங்கி போறவல்லன்னா நான் சொல்றதுதான் நடக்கும். உன் பொண்ணு ஒண்ணு இல்லாத வெறும் பைய கூட தான் ஓடி போவா. அப்ப நீ சேர்த்து வச்சிருக்க இந்த காசை கட்டிட்டு அழு. வா பார்வதி. ரவி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, முத்து மீனா நீ வீட்டு கடன் கட்டுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஆனா என்னால அவங்களுக்கு பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலையே. நான் அந்த வீட்டுல ஒரு பையனா பிறந்து என் பங்குக்கு எதுவும் செய்ய முடியலன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ருதி. ஆக்சுவலா முத்து மீனாவே இவ்ளோலாம் கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் மனோஜோட தப்பு. ஆனா அவங்க அந்த டெட்ட அவங்க தலையில ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. நீ அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா மனோஜ் அங்க ஜாலியா ரோஹிணியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அவனுக்காக முத்து இது செய்யல ஸ்ருதி, அப்பாக்காக தான் செய்யறான். வீடு கைய விட்டு போயிட்டா அது அப்பாவால தாங்கிக்க முடியாது. நானும் என்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என்கிட்டயும் பெருசா சேவிங்ஸ் எதுவும் இல்ல. நானும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியும் 6 months கழிச்சுதான் அதுக்கான ரிட்டர்ன்ஸே வர ஆரம்பிக்கும். எனக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு. இல்லன்னா நானாச்சும் கொடுத்திருப்பேன். எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது ஸ்ருதி. உன்னால முடிஞ்சா நீ கண்டிப்பா பண்ணிருப்ப. இப்ப எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியல. மாப்பிள்ள, ஸ்ருதி, ஸ்ருதி. என்ன മമ്മി? മോളെ, അച്ഛൻ നിങ്ങളോട് രണ്ടുപേരോടും സംസാരിക്കണമെന്ന് പറയുന്നു. വാ വാ. ആ മോനെ ഇരിക്ക്. என்ன அங்கிள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? അതെ മോനെ, ഞാൻ നിനക്കൊരു ഉപകാരം ചെയ്യാൻ വേണ്ടി ഉദ്ദേശിച്ചിരിക്കുന്നു. என்ன அங்கிள் பேசணும்? നിങ്ങളുടെ വീട്ടിലെ പ്രശ്നം എല്ലാം എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. நாங்க உங்களை மருமகனா பாக்கல, சொந்த மகனா தான் பாத்திருக்கு. உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. அதான் யோசிச்சொரு முடிவுக்கு வந்திருக்கு. மாப்பிள்ள, உங்க குடும்ப நிலைமைய நினைச்சு ஸ்ருதி அப்பாவும் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸ்ருதி எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ புருஷனோட குடும்பம் கஷ்டப்படுறத எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. മോനെ, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். எங்க பங்குக்கு உங்க வீட்டு கடன் மீட்கிறதுக்காக ഞാൻ ഒരു 10 ലക്ഷം രൂപ തരാം. മോനെ, அது നിന്റെ അച്ഛന്റെ അടുത്ത് കൊണ്ടേ കൊടുക്ക. മുഴുവ കടൻ അടക്ക മുടിയാമ ഇരുന്നാലും ചെറിയ ഭാരത്തെ കുറയ്ക്കും. அச்சா, நான் ஒன்னும் உங்களை எதுவும் ഇത് മോളെ, ഞാൻ മുഴുവ മുടിച്ചിട്ട് പണം കൊടുക്കണമെങ്കിൽ ഒരു കണ്ടീഷൻ ഉണ്ട്. മോനെ, அந்த பணத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷமே நீயும் மோளும் இந்த வீட்டுக்கு வரணும். புரியல. இனிமே நீங்க 2 பேரும் எங்க கூடவே இந்த வீட்டுல தாமசிக்கணும். கடன் இருக்கிற வீட்டுல எந்த மோளும் இனிமே இருக்காது. நிக்கு. மோனே, வீட்டை பூட்டி சீல் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. லேட்டா இருந்தா ஊரே பாக்குற மாதிரி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அமைச்சு சீல் வச்சிருப்பாங்க. അങ്ങനെ ഒരു വീട്ടില് എങ്ങനെ എന്റെ മോള് നിമ്മതിയാ വാഴ முடியும்? மாப்பிள்ள, நீங்களும் இங்க வந்துட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. நாங்க இந்த 10 லட்சத்தை வெறும் உதவிய மட்டும் செய்யல, எங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காக செய்யறோம். எங்க பொண்ணு உங்க வீட்டுல நடக்கிற தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்க கூடாது.
நீங்களும் அந்த கடனை தலையில எடுத்துக்க கூடாது. புரியுது. அதாவது 10 லட்சத்தை கொடுத்துட்டு என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்க. അങ്ങനെ അല്ല മോനെ. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு தானே. நீங்க உங்க குடும்பத்தோட இருந்து கஷ்டப்படுறதுக்கு இங்க இருந்தா உங்களுக்கு வேண்டதெல்லாம் நாங்க செய்வோம்ல. சந்தோஷமாയിട്ട് ஜீவிச்சூடே. போதுங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். ஏன் சந்தோஷம் இங்க இருக்கு, நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? காசு கொடுத்தா அப்பா அம்மா விட்டு வந்துருவேன்னு நினைச்சீங்களா? മോനെ, ഞാൻ எதுவும் தப்பா சொல்ல. எந்த கண்டிஷன் தான் சொன்னேன். நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். இனி தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான். இதுல முடிவு பண்ண என்ன இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்க தான் பாக்குறீங்கன்னு நல்லா தெரியுது. இது ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி മോനെ. இது உங்க தாழ்வு மனப்பான்மை. அச்சா என்ன பேசுறீங்க? മോളെ, ഞാൻ നിങ്ങൾക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യാനാണ് ഇതെല്ലാം சொல்றேன். நீங்க 2 பேரும் நல்லாയിട്ട് யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. ഞാനൊരു 10 ലക്ഷം രൂപ തരാം. ரவி, அவங்க சொன்னதை நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. என் அச்சா நம்ம நல்லதுக்காக தான் சொல்லிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் மேன், எல்லாத்தையும் ஒரு கணக்கோட தான் பாப்பாரு. ஆனா இதுல இருக்கிற குட் திங்ஸ் மட்டும் நீ பாரு. இதுல என்ன நல்லது இருக்கு? இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்ன வீட்டோட மாப்பிள்ளை ஆக்க பாக்குறாங்க. அவர் எப்படி இத அவருக்கு சாதகமா பாக்குறாரோ அதே மாதிரி நீ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற நல்லதை மட்டும் பாரு. நீ பிராக்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இப்போ உங்க வீட்ல நம்ம இருக்கோம்னு வையேன், நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சு பாரு. டெய்லியும் நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையேன்ற கில்ட் தான் இருக்கும். அதுக்கு பேசாம என் அச்சா தர பணத்தை கொடுத்தா உங்க வீட்டோட கடனை அடைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இன்னொன்னு, நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் இங்க இருக்க போறது இல்லையே. நாம இங்க இருந்துட்டு குவிக்கா ஏர்ன் பண்ணி என் அச்சா கொடுத்த கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. எனக்கு இது சரியா படல ஸ்ருதி. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஆனா ஃபைனல் டிசிஷன் எடுக்க போறது நீதான். நீ என்ன சொன்னாலும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். பா, என்னடா வேலை கிளம்பிட்டியா? இல்லப்பா, நானும் மீனாவும் இங்கிலீஷ் கிளாஸ் போறோம். அதுக்கப்புறம் தான் சவாரி போகணும். படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திட்டு இப்ப இதெல்லாம் தேவையா? படிக்க வேண்டிய வயசுல அவனை படிக்க விடாம பண்ணிட்டேல. யார், நானா? நீ மட்டும்தான். பா விடுப்பா, எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு. மம்மி, படிக்கிறதுக்கு வயசு தேவையில்ல, ஆர்வம் இருந்தா போதும். அந்த ஆர்வத்தை வீட்டு கடன் அடைக்கிறதுலயும் காட்டணும். உன்னையும் மனோஜையும் விட முத்துவுக்கும் மீனாவுக்கும் அக்கறை அதிகமா இருக்கு. கொஞ்சமாவது அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து பாத்துருக்கிறியா? ஓடிட்டே இருக்காங்கல்ல. மீனா, கிளம்பலாமா? வரேங்க. மாப்பிள, வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? போயிட்டு வந்துட்டேன். அண்ணே, நம்ம குடும்பத்துல கஷ்டமெல்லாம் சீக்கிரம் தீரணும்னு பொன்னியம்மனை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்த அப்படியா? அர்ச்சகரும் சீக்கிரம் நம்ம குடும்பத்துல கஷ்டமெல்லாம் விலகிடும்னு சொல்லிருக்காரு. நடந்தா சந்தோஷம் தான்ப்பா. சமந்தியம்மா, இந்தாங்க. நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இப்ப கோயில் பூசாரிகிட்டயும் சொல்லியாச்சு. இன்னும் ஊருக்கே தம்பட்ட அடிக்க வேண்டியதானே? விஜயா, அவங்க நமக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்காங்க. அத கூட நீ குதர்க்கமா தான் பேசுவியா? நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல சமந்தியம்மா. கோயில்ல கூட பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமான்னு தான் கேட்டேன். விடுங்க, அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. கொடுங்க. இந்த மீனா. வாடா வாங்க ரவி. ரவி.
விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. ஏண்டா ஸ்ருதி வரலையா? இல்லம்மா, அவ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காமா. என்னடா ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. ஏன் ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரவி, ஏதாவது பிரச்சனையா? மீனா, எனக்கு ஒரு 6 மாலை ஆர்டர் இருக்கு. கடைக்கு வந்துருவாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மா சாப்பிட்டு போமா. இல்லடி, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஆ. அண்ணே, நான் வரேண்ணே. ஆ, டேய் உன் மோத பார்க்கும்போது தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு. என்ன நினைச்சு சொல்லு. காலையில வீட்டு கடனுக்காக ஸ்ருதியோட அப்பா என்ன கூப்பிட்டு பேசினாரு. என்னவா? வீட்டு கடனுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல விஷயம் தானடா. பரவாயில்ல, உன் மாமனாரு இந்த நேரத்திலயாவது நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜெயா, இரு. அந்த ஆளு எதுலயுமே லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். இல்லீங்க, அவன் மாமனாரு அவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. எப்படி இருந்தாலும் ஸ்ருதிக்கு வர வேண்டியது தானே. மா, அப்பா சொன்ன மாதிரி அவர் சாதாரணமாலாம் பணத்தை கொடுக்குறவர் கிடையாது. இதுல ஏதோ உள்குத்து இருக்குது. என்னடா ரவி? ஆமாண்டா, அந்த பணத்தை கொடுக்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அதான் நான் பார்த்தேன். என்ன கண்டிஷன்? நானும் ஸ்ருதியும் அவங்க வீட்லயே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓ, அப்படின்னா ஒரு உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிடுறாரு, அப்படிதானே? ஆமாண்டா, அப்படி இருந்தாதான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. பாத்தியா விஜயா, அந்த வாசுதேவன் நம்ம பையனை பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு பாக்குறான். அவனால திருந்தவே